நேயர்களே, சிந்தனைக்களம் தொடர்கிறது. தற்போது வந்து இப்ப +2 முடிச்சிட்டு இப்ப மாணவர்கள் வந்து இப்ப இந்த ஆண்டு சேரணும்னா எப்போ இதுக்கான அட்மிஷன் துவங்குது? பிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்ப துவங்குது? அட்மிஷன் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு சார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப நாங்க இன்ன வரைக்கும் ஒரு 115 அட்மிஷன்ஸ் கொடுத்துட்டோம். இந்த 12th ரிசல்ட் வந்து இந்த May 5th வந்ததுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் 115 அட்மிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ அட்மிஷன்ஸ் கரண்டா போயிட்டு இருக்கு. என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் நாங்க எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா 10th 12th அவங்களோட மார்க்ஸ் எடுத்துட்டு 50% மேல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில இருக்கு அப்படின்னா எங்களை அப்ரோச் பண்ணீங்கன்னா அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் நாங்க முடிச்சு கொடுத்துறோம். அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு ஒரு அந்த வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் மெடிக்கல் கவுன்சில் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் உடனே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த ப்ராசஸிங் முடியறதுக்கு குறைஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 1 மாசம் எடுக்கும். பிளஸ் எங்களோட கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 24 வந்து ஓரியன்டேஷன் கிளாஸ் வச்சிருக்கோம். பூனே கேம்பஸ்ல ஜூன் 24 ஓரியன்டேஷன் கிளாஸ். இதோட மெயின் கோர்ஸ் வந்து ஜூலை 9th வந்து மெயின் கோர்ஸ் வந்து பூனேல ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் பண்றீங்க. இங்கிருந்து இப்போ போகக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான வசதிகளை வந்து செஞ்சு கொடுக்குறீங்க? ரைட் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவர் இங்கேருந்து போகல, அவங்களுக்கு அடிப்படை தேவை பாத்தீங்கன்னா முதல் வந்துட்டு அட்மிஷன். அந்த அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்டு அட்மிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு தேவை வந்துட்டு அந்த எஜுகேஷனல் லோன். இப்போ ஒரு மாணவருக்கு வந்து எஜுகேஷன் லோன் தேவைன்னா அந்த எஜுகேஷன் லோனுக்கு என்ன ஒரு பேங்கோட ப்ரொசீஜர் என்ன, இப்போ ஒரு நேஷனல் பேங்க்ல லோன் வாங்கினா அவங்களுக்குன்னு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் நார்ம்ஸ் நாங்கள் சொல்லுவோம். என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து நீங்க லோன் அப்ளை பண்ணணும், எவ்வளவு குயிக்கா நீங்க ப்ராசஸிங்ல இருந்து அந்த லோன் வாங்க முடியும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுன்னா அந்த மாணவர் வந்து இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ்ல நாங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் ஜூன் 24 எங்களோட ஓரியன்டேஷன் கிளாஸ்ல அடுத்த 5 வருஷத்துக்கு உண்டான அந்த கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியலோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஓரளவு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துடுறோம். இதுக்கு இடையில வந்து அகாமடேஷன்ஸ் அந்த மாணவர் வந்து இப்போ செலக்ட் ஆகிட்டு அந்த அகாமடேஷன்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அடுத்த வருஷம் இந்த மாணவர் வந்து பிலிப்பைன்ஸ்க்கு போக இல்லை, முக்கியமா 3 மாசத்துக்கு முன்னாடி எங்களோட ப்ராசஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். மீன்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல், அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஒன்று இருக்கும், இன்சூரன்ஸ், ஏன்னா வெளிநாட்டில் போய் படிக்கிறது வந்து இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இன்சூரன்ஸ் பிளஸ் வீசா, இது எல்லாமே வந்து அங்க இருக்க எங்க யூனிவர்சிட்டி மூலமாவே இந்த பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட்ல எங்களுக்கு அந்த இதுல வந்து வீசாஸோட எல்லாம் வாங்கி அந்த வீசாஸ் மூலமா வச்சு கம்ப்ளீட் மொத்த டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே நாங்களே பண்ணிக்கிறோம். டிராவல் டிக்கெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துறோம். ஏறக்குறைய 4.5 ஆண்டுகள் வந்து பிலிப்பைன்ஸ்ல இருக்க போறாங்க. அவர்களுக்கும் இப்ப அவர்கள் வந்து போறதற்கான வசதிகள் இது போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறீங்களா? வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த 4.5 ஆண்டுகள்ல? தாராளமா வரலாம் சார். ஒவ்வொரு வருஷத்துல 40 நாள் மினிமம் வந்து பிரேக் இருக்கும். அவங்களுக்கு அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் வரக்கூடிய 40 நாள் பிரேக் இருக்கும். எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்க நார்மலா என்ன பண்ணுவோம்னா 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து நாங்க டிக்கெட்டை புக் பண்ணிடுவோம். ஏன்னா டிக்கெட் புக்ல உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 28,000 தான் வரும். இப்போ வேற ஒவ்வொரு கண்ட்ரில போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டிராவல் டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிக்கெட்ஸ் 70-80 ஆகும். நாங்கள் என்ன பண்ணுறோம் 2 மாசம் முன்னாடி புக் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியாக வரவும் மாட்டார். ஏன்னா ஒரு 20 பேர் 30 பேர் ஒரு குரூப்பாக தான் வருவாங்க. வர டிக்கெட் பல்காக புக் பண்ணலாம். அந்த டிக்கெட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்மியான விலையில நாங்கள் வாங்கி கொடுக்க முடியும். பிளஸ் 40 நாள் இருப்போ வந்து தாராளமாக வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து அவங்க இதுக்கு இடையில வந்து முக்கியமான பண்டிகை, இப்போ தீபாவளி அந்த மாதிரி வரல. யூனிவர்சிட்டி வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்க்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு 1 வீக் வந்து அவங்களோட பர்டிகுலர் ஃபெஸ்டிவலுக்கு, இப்போ வந்து தீபாவளி இல்லை ஒரு ஈத் இல்லை பக்ரீத் வருது இல்லை பொங்கல், இந்த மாதிரி ஏதோ ஒரு இதுக்கு வந்து பையன் வந்துட்டு போகணும் இல்லை பொண்ணு வந்துட்டு போனோம் 1 வீக் வரைக்கும் ஸ்பெஷல் பர்மிஷன் தான் அனுப்புறாங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய இப்போ ஐரோப்பிய நாடுகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த லீவ் நாட்கள்ல இந்தியாவுக்கு வராம பக்கத்து வேறு நாடுகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. பிலிப்பைன்ஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் அது மாதிரி வேறு நாடுகளுக்கு போறது வாய்ப்பு தாராளமா சார். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நியரஸ்ட் கண்ட்ரின்னு பார்த்தா சிங்கப்பூர். இப்ப எங்களோட இப்ப இந்த வருஷம் போன வருஷம் எங்களோட பூனே கேம்பஸ்ல முடிச்ச மாணவர்கள் பாத்தீங்கன்னா நாங்க இந்த வருஷம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா வச்சிருக்கோம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து சிங்கப்பூர்ல ஒரு 2 days ஹால்ட் பண்ணி அங்க ஒரு சைட் சீயிங் எல்லாம் டூர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிலிப்பைன்ஸ் கூட்டிட்டு போறோம். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வருஷமே வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்களே வந்து ஒரு ஹாலிடே பேக்கேஜ் கொடுத்து ஒரு நியரஸ்ட் கண்ட்ரி, இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து நாங்க என்ன பிளான் துபாய் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தோனேஷியா. ஸோ ஒவ்வொரு வருஷம் வந்து ஒரு கண்ட்ரி வந்து நாங்களே வந்து ஒரு சைட் சீயிங் மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எங்களோட செலவுல கூட்டிட்டு போறோம். இப்போ இங்கிருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்க இருக்கக்கூடிய அங்க படிக்கிற காலகட்டத்தில் இந்த குடும்பத்திற்கும் இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கான இடையில உறவு வந்து நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? அதற்கான என்ன வசதி செஞ்சிருக்கீங்க? நல்ல கொஸ்டின் சார். இது நாங்க நார்மலா என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் கொடுத்துறோம். இப்போ இங்க இருக்க டெக்னாலஜி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இப்போ ஸ்கைப் இல்லை வெப்கேம்ல வந்து எல்லா பேரண்ட்ஸ் அவங்க ஒவ்வொரு வீட்டுல வந்து எனக்கு கம்ப்யூட்டர்ல அது வீடே இல்லை, அந்த நிலைமையில வந்துருச்சு. ஸோ அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க என்ன கொடுத்துறோம் வந்துட்டு ஸ்கைப்பும் பிளஸ் வெப்கேமும் கொடுத்துறோம். இது வந்து என்ன பிளஸ் அந்த கம்ப்ளீட் இன்டர்நெட்டுமே ஃப்ரீ தான். அவங்களுக்கு வந்து அந்த இன்டர்நெட் வந்து அந்த 24 ஹவர்ஸ்க்கு இன்டர்நெட் வந்து அன்லிமிட்டட் தான் இன்டர்நெட். ஸோ இது என்ன பண்ண அவங்களோட கிளாஸ் ஹவர்ஸ் போக அவங்களோட லெஷர் டைம்ல அவங்க பேரண்ட்ஸ் வந்து பேசிருக்கணும் எல்லா வசதியும் கொடுத்துருவோம். இது எல்லாமே காலிங் கார்டு. இப்போ நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ
பிலிப்பைன்ஸ்ல போய் இறங்கி அடுத்த 2வது நாளே வந்து அவங்களுக்கு வந்து அந்த லோக்கல் மொபைல் நம்ம சிம் கார்டு வாங்கி கொடுத்துறோம். முக்கியமா வந்து பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பேரண்ட்ஸ் வந்து இங்க இருந்து நாளைக்கு அவங்களுக்கு பணம் அனுப்பணும், ஏதோ ஒரு போக்குவரத்து இருக்கணும், பணம் போக்குவரத்து இருக்குன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு சிம் கார்டு லோக்கல் ஒரு சிம் கார்டு வாங்கி கொடுத்து நாங்களே வந்து எங்க நம்ம சென்னை ஆஃபீஸும் தெரியப்படுத்துறோம். உங்களோட பையனோட சிம் கார்டு ஏதோ உங்க பையனோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் பேரண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துறோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம் கார்டு பிளஸ் காலிங் கார்டுன்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் பேசல காலிங் கார்டு, அந்த சீப்பஸ்ட் காலிங் கார்டு வாங்கிடும். ஸோ அது வந்து ஒரு காலிங் கார்டோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ்க்கு 80 ரூபா தான் வரும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த பையன் வந்து கம்ஃபர்டபுளா அவங்க பேரண்ட்ஸ்ட்ட பேசலாம். இன்னொரு பக்கம் இவங்க அங்க போய் இறங்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க இங்கிருந்தே இன்சூரன்ஸ் வசதிகள் செஞ்சு கொடுக்குறீங்க. அவங்க இந்த மாதிரி செக்யூரிட்டி நம்பர் அல்லது வந்து அவங்க அந்த நாட்டில் இருக்கிறதுக்கான என்ன அத்தாரிட்டி, அவங்க என்ன எப்படி வந்து இது பண்ணுவாங்க? நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து முதல் வந்து இங்க இருந்து போயில அந்த விசா கொடுத்துறோம். விசா கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க எங்களோட யூனிவர்சிட்டி வந்து ஸ்டூடெண்ட் ஐடின்னு கொடுத்துது. அதுதான் வந்து உங்களுக்கு மெயின். அங்க வந்து ஸ்டூடெண்ட் வந்து பாஸ்போர்ட் வச்சுட்டு வெளியில சுத்திட்டு இருக்கணும் தேவையில்லை. அந்த ஸ்டூடெண்ட் ஐடியில அந்த ஸ்டூடெண்டோட மொத்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்தேன். ஸ்டூடெண்டோட நேம், அவன் எந்த கண்ட்ரில இருக்கான், அவனோட பாஸ்போர்ட் டீடைல்ஸ், அவனோட என்ன கோர்ஸ் படிக்கிறான், எல்லா இன்ஃபர்மேஷன் அந்த ஐடி கார்டே அவங்களுக்கு சஃபிஷியன்டா இருக்கும் டிராவல் பண்றதுக்கு. அந்த ஐடி கார்டை வச்சு அந்த நாட்டுக்குள்ள தாராளமா சுத்திட்டு இருக்கலாம். அதனால இப்ப இங்க இருக்கும்படி மற்ற நாடுகள் மாதிரி இந்த செக்யூரிட்டி நம்பர் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிலிப்பைன்ஸ் தேவை. இது வந்து உங்களுக்கு வந்துட்டு வேலைக்குன்னு போயில அந்த செக்யூரிட்டி நம்பர் தேவைப்படும். படிப்புன்னு வரல வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஐடி தான் வந்து முக்கியம். இப்போ இதே வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து முடிச்சுட்டு அவர் டாக்டர் அங்க இருக்காருன்னா அப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த செக்யூரிட்டி நம்பர் தேவைப்படும். இப்போ ஸ்டூடெண்ட் இருக்கையில வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்ன இந்த ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு தான் நார்மல் ரெக்யர்மெண்ட். அவங்களுக்கு அங்க லோக்கல் போலீஸ்க்கு வெரிஃபிகேஷன் செய்யணும்னா நார்மல் ரெக்யர்மெண்ட் வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஐடி தான் உங்களுக்கு. இந்த பிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? பார்ட் டைம் ஜாப் இருக்காது சார். ஏன்னா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துறோம் நாங்க. அவங்களோட மெயின் என்ன அப்படின்னா வந்து எவ்வளவு அதிகமா பேஷன்ஸ் அவங்க பாக்குறாங்களோ அதுதான் வந்து அவங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களோட 5வது வருஷத்துல தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து கொஞ்சம் கடினமான பயிற்சி இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மெடிசன், சர்ஜரி, கைனகாலஜி, பீடியாட்ரிஷியன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா குறைஞ்ச 350 மணி நேரம் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க மெயினாக பார்ப்பாங்க. வெளியில போய் பார்க்கற டைமிங் இருக்காது. இது வந்து என்ன பண்ணா அந்த தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த பார்ட் டைம் ஜாப்னு சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல்ல வந்து வாரத்துக்கு குறைஞ்சு 20 to 30 மணி நேரம் வந்து அவங்க பணியாற்றணும். இப்போ இந்த பார்ட் டைம் ஜாப்க்கு அவங்களுக்கு ஏதாவது பே பண்ணுவாங்களா? இதுக்கு பே கிடைக்காது, இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த ஒரு இதுக்கு வந்து பே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்துட்டு இந்த இது கிடைச்சா ஒரு பெரிய பார்ட் டைம் ஜாப் கிடைச்சா ஒரு பெரிய விஷயம் இருப்பாங்க. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா பே கொடுக்க மாட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த மாணவருக்கு கிடைக்கும். இறுதியாக இப்போ இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மருத்துவத்தை படிப்பதற்கு பிலிப்பைன்ஸ் தேர்வு செய்யணும்னா அடிப்படையில் என்னென்ன வந்து அவங்க என்னென்ன கையில வச்சிருக்கணும், எதோட இருந்தா இந்த பிலிப்பைன்ஸ் இந்த ஆண்டு இந்த இன்டேக்ல அவங்க போக முடியும்? அதான் சார் குறிப்பா வந்து அவங்க வந்துட்டு இப்போ 10th 12th வந்து மினிமம் வந்து 50% இருக்கணும். ஒரு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 50%க்கு மேல இருக்கு அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு முக்கியமான சொன்னா பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ டாக்டர் படிக்கணும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் போய் வெளிநாட்டில் படிக்கணும், மருத்துவம் படிக்கணும், எனக்கு வந்து இங்கே எனக்கு படிக்கிற வசதி இல்லை, இந்த ஒரு குறைஞ்ச செலவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-22 லட்சத்து செலவில் முடிக்கணும் அப்படின்னு எங்களை கான்டாக்ட் பண்ண நாங்களே வந்து கம்ப்ளீட் அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர் வாங்கிக்கிறோம். முக்கியமாக வந்து எஜுகேஷன் லோன் வாங்கி தரோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பேரண்ட்ஸ். எஜுகேஷன் லோன்றப்ப பேங்க் வந்து மொத்தம் ஃபீஸுமே வந்து யூனிவர்சிட்டி கொடுத்தோம். இன்க்ளூடிங் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீஸ் மாத்திரம் இல்லை, அகாமடேஷன், ஃபுட்டு, இன்சூரன்ஸ், அந்த எல்லாம் கம்ப்ளீட் அந்த 22 லட்சமே பேங்க் பொறுப்பெடுத்துறான். பையன் முடிச்சுட்டு வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் பேங்க்குக்கு வந்து பே பண்ண போறீங்க. நேயர்களே, வெளிநாட்டில் +2 படித்த மாணவர்கள் வெளிநாட்டில் குறிப்பாக மருத்துவம், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் மருத்துவம் படிப்பதற்கு இங்கு என்னென்ன செய்ய வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய அந்த படிப்புகள் எப்படி இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட திரு முகமது ஹனி அவர்களுக்கு நன்றி. வணக்கம் சார். மீண்டும் மற்றொரு சிந்தனைக்களம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.